தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆண்மனை கொண்ட சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை பெருமானோ அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணையினாலே நம்முடைய இந்த லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை நிறைவு பெற்று சுத்த சன்மார்க்கம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை கூறி, எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திய அன்பு சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவித்து, எனக்கு முன்பாக தம்பி பேசுகின்ற பொழுது முடிக்கின்ற பொழுது பொழுது விடிந்ததுன்னு முடித்தார் இல்லையா? பொழுது விடிந்தது. நமக்கெல்லாம் பொழுது விடிஞ்சு போச்சுங்களா? இன்னும் எனக்கு விடியலைங்கய்யா. விடியாதவன் நீங்கள் யாரையாவது சொன்னீங்கன்னா அது நான் தான் முதல் ஆள். விடியாதவன். கிராமத்தில் வீட்டில் ஒருத்தர் பார்த்து திட்டிக்குவாங்கல்ல, சொல்லுவாங்க, அவனா விடியா மூஞ்சி, விடியாதவன் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லை? அப்போ விடியறதுன்னா என்ன? அப்போ பொழுது விடியுது. தினம்தான் பொழுது விடியுது பூமியில். பொழுது விடியறதும் இல்லை, பொழுது போவதும் இல்லை, இருள் ஆவதும் இல்லை, ஒளி வருவதும் இல்லை. அது எப்போன்னா நாம் ஒரு நிலைக்கு போன பிறகு. நாம் இன்னும் இங்கே தான் இருக்கோம். ஆனால் நமக்கு எல்லாமே இருட்டில் தான் இருக்கோம். பெருமான் போன்றவர்கள், பெருமான் தான், அவருக்கு மட்டும்தான் விடிந்தது, அவர் மட்டும்தான் ஒளியில் இருக்கார். விடிவதற்கு காரணமாக இருந்தவரும் அவர் தான், காரியம் பட அவரும். ஆக நம்முடைய உடல் பகுதியில் நாம் இன்னமும், ஏன் என்னையே எடுத்துக்குமே, அறிவு விளங்காத ஜீவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அறிவு விளங்கி இருந்தால் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அறிவு விளங்கும் போது ஜீவகாரண்யம் விளங்கினார் வள்ளலார். இப்போ எனக்கு ஜீவகாரண்யம் விளங்கினால் கூட நம்ம கண் எதிர நிறைய விஷயங்கள் நடக்குது. அதையெல்லாம் நம்மளால் ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியல. நம்ம ஊரில் நம்ம நடக்கிற தெருவிலேயே வெட்டுறாங்க, கோழியெல்லாம் வச்சு விற்கிறாங்க. நீங்கள் போய் அதை தடை செய்ய முடியுதா? நம்ம மனசு பதைக்குது. அந்த கோழி கடைக்காரர்கிட்ட போய் நம்ம கதை வளர்த்தோம்னா என்ன செய்வாங்க? பிரச்சனை பெருசு பெருசாக ஆகும். இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்மளால் முடியுமானா முடியல. ஆக அதை பார்த்தும் பாராம அப்படி இல்லை, இன்னொரு வழியில தான் நம்ம பிரவேசிக்கிறோம். இன்னொரு வழியாக தான் போகிறோம். அதை ஏன்னா கண்ணில் படக்கூடாது. அதை பார்த்தா நம்ம மனசு வருத்தப்படும். அதை நம்மளால் தடுக்கவும் முடியல. நீங்கள் யாராவது சொல்லுங்கள், எதாவது நம்மளால் தடுக்க முடியுதா? வீட்டில் பிள்ளையே பெற்ற தாய் அடிக்கும், இல்லை தகப்பன் அடிப்பார், இல்லை தாத்தா தாத்தி அடிக்கும். அடிக்கும்போது அதை தடுக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா தடுத்தால் பிரச்சனை. கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வருமா வராதா? எத்தனை குடும்பத்தில் பிள்ளைய அம்மா அடிக்கும்போது, அம்மா அப்பாவை அடிக்கும்போது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு பெரிய கதையே உருவாகி அங்கே குழப்பம்தான் வரும். ஆக நேருற கண்டும் வள்ளல் பெருமான் எழுவார், பிற உயிர்கள் படும் துன்பத்தை நேருற கண்டும் காணாம போறீங்களேன்றார். இவர் எப்படி தான் இருந்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தம்பி சொன்ன மாதிரி குழப்பம்தான் நமக்கு. இந்த தயவு கருணை இரக்கம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன இரக்கம் இல்லாமல் இருக்கோமா, கருணை இல்லாமல் இருக்கோமா, தயவு இல்லாமல் இருக்கோமா? அவர் சொல்ல வந்த தயவு எது? அவர் சொல்ல வந்த கருணை எது? அவர் சொல்ல வந்த இரக்கம் எது? இரக்கம் நீங்குமானால் என் உயிர் நீங்கும்னு சொன்னீங்க.
அப்ப என் உயிர் நீங்கும், உங்க உயிர் நீங்குமா நீங்காதான்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்ப இரக்கமே என் உயிர்ன்னாரு. இப்போ உயிர் தான் இரக்கம்னு சொன்னா, இரக்கம் எப்படி காட்டுறது? எப்படி காட்டுவது? தயவு தயவுன்னு சொன்னா நம்ம எப்படி தயவா இருக்கிறது? இது பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. தயவு பண்ணி தான் செய்றோம் எல்லாரும். குடும்பத்திலே வள்ளலார்கிட்ட வந்த பிறகு எல்லோருமே தயவா மாறிட்டோம். யாரையும் வார்த்தையால திட்டுவதில்ல. எல்லோரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்றோம். முந்தி அப்படி இருந்திருக்க மாட்டோம். வள்ளலார் வழிக்கு வந்த பிறகு எவ்வளவோ நம்ம மாறுறோம். இப்படியெல்லாம் நம்ம தயவோட தான் இருக்கோம். தயவ குடும்பத்துக்கிட்ட மட்டும் காண்பிக்கல. நம்ம நோக்கி வர எந்த ஜீவனா இருந்தாலும் அதுகிட்ட தயவோட தான் இருக்கோம். தெருவுல ஒரு நாய் ஓடுதுன்னா, அது நம்ம வீட்டு முன்னாடி நின்னா, உள்ள இருந்து ஏதாவது கொண்டு வந்து அதுக்குள்ள வை. வந்து நிக்குது. ஏன் நிக்குது அந்த நாய்? அதுக்கு கொஞ்சம் வை. அப்ப அந்த தயவு இல்லையா? ஒரு மாடு வருது, நம்ம வீட்டு தெருவுல இருக்கிற செடிய மேயுது. முந்தி நம்ம தயவுள்ளவங்க இருந்தா ஒரு தடி எடுத்து அடிப்போம். அது வீங்குற அளவுக்கு அடிப்போம், விரட்டுவோம். எப்போ வள்ளலார்கிட்ட வந்தோமோ, அப்போ கிட்ட வந்து அத தொரத்தி விடுறோம். அடிக்கிறது இல்ல. செடியும் வேணும், மாட்டையும் அடிக்கக்கூடாது. இப்போ தயவா தான் இருக்கிறோம். இந்த தயவை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு தான் வரோம். இன்னும் என்ன தயவா இருக்கிறது? நமக்கு ஒண்ணும் புரியலைல்ல. இல்ல தயவுனாலே பெற்றவர்கள் யாராவது நீங்க மட்டும் தான் பெற்றீர்கள். அப்ப நீங்க மட்டும் தான் தயவுடையவரா? அப்ப நீங்க மட்டும் தான் தயவுடையவர்னா, எதுக்கு எனக்கு இதெல்லாம் எழுதி குடுத்தீங்க? நீங்க என் மார்க்கம் இறப்பழிக்கும் மார்க்கன்னீங்க. சாகாதவனே சன்மார்க்கின்னீங்க. அப்ப நான்லாம் சன்மார்க்கி இல்லையா? நாங்க செத்து போகணுமா? இல்ல கேட்கிறேன். வள்ளலார கேட்கிறேன். அவர் தான் சொல்லணும். என்னுடைய மார்க்கம் இறப்பை ஒழிக்கும்னீங்க. நீங்க மட்டும் பண்ணிக்கிட்டீங்க. அருட்பாவுல எழுதி வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு விளங்கலையே. விளங்குற அளவுக்கு அவ்வளோ அறிவு எங்களுக்கு இல்லையே. எங்க அறிவு சிற்றறிவுன்னு நீங்களே எழுதியிருக்கீங்க. எப்போது எங்களுக்கு அறிவு விளங்கும்? அந்த அறிவு எப்போது எங்களுக்கு விளங்கும்? எனக்கு தெரியல. நீங்க பாடல்லாம் அழகழகா பாடுறீங்க. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, உங்க நிலையே அப்படின்னு சொல்லி பாடி எழுதியிருக்கீங்க. ஆனா பெற்று விட்டீர்கள். அதே பாடலை தான் நானும் தினம் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்ன வருமோ, இன்று வருமோ, என்னது புது சட்டை வேட்டி வருமோ, இல்லை இப்போ தீபாவளி வருது பலகாரம் வருமோ, பணங்காசு வருமோ, சுற்ற நட்பு வருமோ, இன்று வருமோ, இப்படியே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை நானும் தான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி வேறவா இருக்கு. உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய அர்த்தமும் உங்களுடைய அபிமானமும் வேறவாக இருந்தது. நீங்க அருளை உண்ணி உண்ணி இந்த தர்மசாலையில பெருமான் அவர்கள் கல்பட்டை ஐயா ராமலிங்கம் உட்கார்ந்துருப்பாராம். அவர் மடி மீது தலை வைத்து படுத்து கொண்டிருப்பதாக 5ஆம் திருமுறையிலே அணுக்கு தொண்டர்களுடைய குறிப்பில் இருக்கு. வள்ளல் பெருமான் தலை வைத்து படுத்திருப்பாராம். கல்பட்டையா ராமலிங்கம் வேட்டி நனையுமா. மெதுவா ஐயாவை தடவி, ஏன் ஐயா இப்படி கண்ணீர் விடுகிறீர்கள் அப்படின்னு கேட்பாராம். பெருமான் அப்படியே சொல்லுவாராம், கண்ணீரை துடைத்து கொண்டு சொல்லுவாராம், என்றுதான் அந்த காட்சி எனக்கு கிடைக்குமோ தெரியவில்லையே. அழுது அழுது அந்த இறை அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக அழுதிருக்கிறார், புலம்பி இருக்கிறார். பாடல்கள்லாம் பார்க்குறோம். அப்போ அழகா எழுதுவார். உண்மையிலேயே அந்த அருளை, அந்த ஆண்டவரை காண வேண்டுமானால் அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் தான் இச்சை செல்லுமா? நம்ம பிள்ளை, நம்ம பெற்றவர்கள், நம்ம உற்றவர்கள் யாரோ தொலை தூரத்தில் போய் இருந்தாரு, வராரு, நாளைக்கு வரப்போறாருன்னு சொல்லி கடிதம் வந்தது அல்லது தொலைபேசி வந்தது. அந்த வரும் அந்த நேரத்தை எதிர்பார்த்து அவர் மீது பாசமும் பரிவும் நேசமும் அன்பு கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? சாப்பிட முடியாது.
ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை அந்த தெருவாசலுக்கு வந்து 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 போயிட்டே இருப்பாங்க. அது அந்த காலம். இப்போ ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த தொலைபேசியில ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் அங்கேருந்து இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன்னுவான். சாதாரணமா செத்து போறேன் நானும், செத்து போற வரவனும் இப்படி வருவதற்கும், அந்த வரவை எதிர்பார்ப்பதற்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாள்ல, ஆண்டவருடைய அருளை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருந்திருக்கிறார் பெருமானார் அவர்கள். அழுத கண்ணீர் மாறாமல், ஆகாரத்தில் இச்சை செல்லாமல். யாராவது இறந்துட்டா கூட இப்போல்லாம் போய் பாருங்க, யார் வீட்லேயும் இறந்தவன் அங்கே தான் இருப்பான். சுற்றி இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தராக எழுப்பி உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு. இருக்கா இல்லையா? ஐயோ செத்துப்பிட்டான்னு நான் பக்கத்துலேயே உட்காந்து பச்சை தண்ணி கூட வாயில் விழாமல் யார் இருப்பாங்க இப்போ? அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த துக்கம் எத்தனை நாளைக்கு இருந்ததாம்? ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அதிகபட்சம் 8 நாள் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொன்னால் 8ஆம் துக்கம்னுவான். ஒரு மனிதன் ஒரு நினைவில் எத்தனை நாள் இருக்கான்? செத்துட்டவங்க ஞாபகமாக 8 நாள் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னான்? 8ஆம் துக்கம். அதுக்கப்புறம் 1 மாதம் இருக்கும், 30 கும்பிடுறது. அதுக்கப்புறம் என்னாச்சு? 1 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் அதுவும் போச்சு. இப்படிப்பட்ட வாழ்வியலில் பெருமான் அவர்கள் அருளை நாடி, அருளை வேண்டி, அருளை உண்ணி உண்ணி, உன்னுடைய தரிசனம், உன்னுடைய காட்சி என்றுதான் கிடைக்குமோ என்று தர்மசாலையிலே அழுதிருக்கின்றார்கள். அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் தான் இச்சை செல்லுமா? இப்போ நாம் யாராவது இந்த மாதிரி வள்ளல் பெருமான் அருட்பிரகாச வள்ளல் ராமலிங்கம் அழகாக முக்காடிட்ட வண்ணம் என் எதிர வந்து நிற்கணும், ஐயா பெருமானே அப்படின்னு அழுதுருக்கீங்களா? அப்படி சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது பெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்காரா? கேட்குறாள்ல, ஒரு ஆறு சொல்லலாம்ல, சொல்லுங்க பார்ப்போம். கேட்டு அழுது அவர் செய்தது உண்டா? நாம் ஏதாவது அவரிடத்தில் கேட்டு அழுது அவர் செய்தது உண்டா? ஒரு முறை 4-5 ஆண்டுகள் தொடர்ந்து மழை இல்லை, எல்லா போரும் கீழே போயாச்சு, இன்னும் 50 அடி, இன்னும் 20 அடின்னு போயிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்முடைய தியான மண்டபத்துக்கு வந்து, அதில் கோழி பக்கத்துலேருந்து வந்த சின்னவர் சொல்லுவார், நீங்கள் தான் அகவல்லாம் படிக்கிறீங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் சொல்ல வரீங்க, ஏன் நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு வழிபாடு பண்ணால் அந்த மழை பெய்யாதா அப்படின்னு கேட்டார். எனக்கு அதுலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வள்ளலார வணங்குறது எங்கள் வேலை அப்படின்னா. இல்லை ஐயா, தீபத்துக்கு எண்ணெய் தரோம், வந்து படிக்கிறவங்களுக்கு ஆகார தானம் நாங்கள் கொடுக்குறோம், கொஞ்சம் படிங்களேன், மழை வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னார். சரி, இவர் சொல்லுதுன்னு ஏதாவது உண்மை இருக்கலாம் இல்லையா? சரி அப்படின்னு ஆரம்பித்தோம். அகவல் படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம். எத்தனை நாள் படிக்கிறோம்? 108 நாள், 109 நாள், 110 நாள் முடிய போகுது. இதோட நிறைவு விழா கொண்டாடிடுவோம். பெரிய அகண்ட தீபம் எரியுது. அந்த இடத்துல இன்றைக்கும் ஒரு பலாமரம் இருக்குது, அது பலாமரம் காயாக காய்க்குது. அந்த மேடையில் அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அகவலும் கோடி முறை படித்தாச்சு, மழையை காணோம். உண்மையிலேயே எல்லோரும் என்னை எதிர்பார்க்குறாங்க, நானும் பெருமானுடைய வரவை எதிர்பார்க்குறேன். மழை வடிவாவது நான் சாப்பிடல, சத்தியமாக சாப்பிடல. மனசு ரொம்ப இந்த நம்பிக்கை துரோகி ஆகிடுமா? ஐயா அகவல் படித்தா மழை பெய்யும்னு அந்த ஜனங்க நம்பினாங்களே, அவங்க சார்பாக நான் வந்து ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு உட்காந்து எல்லோரையும் கூப்பிட்டு படித்தோமே, கொஞ்சம் கருணை காட்ட மாட்டிங்களா? எப்போ? இதெல்லாம் சித்திரை மாதம் நடக்குது. நான் சொல்ல முடியாது எங்கிருந்து தான் அந்த மழை வந்ததோ தெரியல. மேகம் இருண்டது, மழை பொழிந்தது. அந்த அணையா தீபத்தை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டார். அப்படியே தீபம் அந்த மழையிலேயே நனைஞ்சு நின்று போச்சு. அதை நினைவாக அங்கே வச்சோம். எதுக்கு சொல்ல வரேன்னா,
நாம் நம்முடைய எண்ணங்களை எங்கே செலுத்துகிறோமோ அங்கே காரியப்படுகிறது. பெருமான் நேரடியாக காட்சி கொடுக்கவில்லை என்றாலும் இந்த ஜீவர்கள் படும் துன்பத்தை கண்டு இறங்கி நம்முடைய கண்களுக்கு தகுதி இல்லை போலும் செயல் மூலம் வெளிப்படுத்தினார். எல்லோரும் வாயூறி போனார்கள். மழை பெய்தவுடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இதை பண்ணாருன்னு ஊரே நம்புச்சு. இது வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணை, என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். ரெக்கார்டாக நோட்டில் எழுதி வச்சிருக்கிறோம். அன்றைக்கு இருந்த அன்பர்கள் எல்லாம் கையொப்பம் பண்ணிருக்காங்க. பெருமானுடைய அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் இதற்காகலாம் நம்முடைய பெருமான் காரியப்படவில்லை. அவர் சொல்ல வந்ததின் நோக்கமே அவர் பெற்ற பேற்றினை நம்ம பெற வேண்டும். எப்படி இருந்தால் பெறலாம்? நம்முடைய மனம் இருளாகத்தான் இருக்கின்றது. இன்னமும் பொழுது விடியவே இல்லை. நம்முடைய பொழுது விடியல. அறிவு விளங்கினால்தான் பொழுது விடிந்தது என்று அர்த்தம். அழகா எழுதுறாரு. பொழுது விடிந்தது என் உள்ள மென் கமலம். உள்ளம் என்கிற என் கமலம் உள்ளத்தாமரை பூத்ததுன்றார். நம்முடைய உள்ளத்தாமரை எங்க இருக்கு? வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். 1008 கமல இதழ், ஓங்கார பீடம், ஒளிவட்டம், இதெல்லாம் நம்ம தலைக்குள்ள இருக்கா. எங்க பார்க்குறோம் நம்ம தலைக்குள்ள? இதெல்லாம் இருக்கா? இது கற்பனையா, இல்லை கனவா, இல்லை நினைவா? அவர் கண்டதைத்தானே எழுதியிருப்பார். காணாததை எழுத முடியுமா? அப்போ 1008 கமல இதழ் நம்முள்ளே தலையில ஒவ்வொருவருடைய தலையிலையும் இருக்கத்தானே செய்யும். அவர் அனுபவமாக அதுவாக தானே இருந்திருக்கும். அகவல் எழுதுகின்ற போது மடலெல்லாம் மூளை மலர்ந்திடன்னு சொன்னாரா? இன்னும் எனக்கோ உங்களுக்கோ யாருக்காவது மடல் மூளை மலர்ந்ததா? ஏன் மலரல? அது மலர்ந்தது அவருக்கு மட்டும்தான். பொழுது விடிந்தது என் உள்ளம் என் கமலம் பூத்தது. உலகில் தடாகங்களில், குளங்களில், குட்டைகளில், ஏரியில் தாமரை மலர்கள் எப்போ பூக்கும்? பொழுது விடுகிற நேரத்தில் தான் அதெல்லாம் மலர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் மலர ஆரம்பிக்குது. எழுதுறாரு, பூத்தது பொன்னொளி பொங்கியது. பொன்னொளி பொங்கியது. பொன்னொளியா? தங்கத்துடைய ஒளி எப்படி இருக்கும்? சுத்தமான தங்கம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் தாத்தா சின்ன தம்பி கங்காணின்னு மலேசியாவில் இருந்தார். கோலாலம்பூர்லேருந்து அவர் வருகின்ற போது 1958 59 வருஷம். அப்போது அவர் கொண்டு வந்து காமிச்சார். நம்ம பிரிட்டானியா மில்க் பிஸ்கெட் இருக்குல்ல, அதை மாதிரி தங்க பிஸ்கெட் 2 காமிச்சார் என்கிட்ட. மஞ்சள் மஞ்சேர்னு இருந்தது. அது சுற்றி தட்டினா உடஞ்சிடுவான். அது சுயமா சொர்ணம்னு சொன்னார். சொர்ணம்னா சுயம்பு. சுயம்புன்னா அப்படியே வெறுந்தங்கம். அதில் நகை பண்ண முடியாது. அவ்வளோ சின்ன பிஸ்கெட் தான் அது. எடுத்து அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ எடை. ஆக அப்போ தான் அதை தான் பார்க்கும்போது அதுதான் பொன்னொளி. இப்போ நாம் காதில் வாங்கி போட்டுக்கிறோம், மூக்கில் வாங்கி போட்டுக்கிறோம், கையில் வாங்கி போட்டுக்கிறோம். பொண்ணு இல்லை, செம்பு கலந்தது. இது தங்கம். இது தங்கம், சொர்ணம் இல்லை. சொர்ணம்னா சுயமானது. இது தங்கம். தங்கம் எப்போ வரும்னா காப்பர், செம்பு கலந்தாதான் வரும். ஆக பொழுது விடிந்தது என் உள்ளம் என் கமலம் பூத்தது. பொன்னொளி பொங்கியது. எனக்கு உள்ளே இருக்கிற அந்த தாமரை எண்ணெய்க்கு பூக்கும். அந்த பொன்னொளி எப்போ நமக்கு கிடைக்கும்? அந்த உள்ளொளியை, இந்த பொன்னொளியை கண்ட பெருமான் இங்கே எழுதி, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளின்றார். இங்கே பொன்னொளி, அங்கே வெள்ளொளி. இது அவருடைய அனுபவமாகத்தானே இருக்கு. நமக்கு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன். தயவு இல்லையா நமக்கு? கருணை இல்லையா? இல்லை நமக்கு கனவுலேன்னு வந்து சொல்லலாம். இல்லை, ஒரு பாடல் நீங்களே பாடுறீங்க. பாதமலர் அழகினை பாவி பார்க்கின் கண்ணேறு படுமன்றோ கனவில் ஏனும் காட்டென்றாய் காட்டுகளாய் கருணை ஈதோ அப்படின்னு பாடினவர் நீங்கள் தான்.
நாங்கள் கருணையாக இல்லைன்னு சொன்னால் வந்து எங்களை அதிர்ச்சித்து எழுப்பி 2 போடு போட்டு, இன்னும் இப்படி தான்டா நான் இருக்கணும், இப்படி தான் உன்னுடைய தயவனை வளர்க்கணும் சொல்லலாம்ல. எவ்வளோ அற்புதங்களை பண்ண நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களையே தானே நாங்கள் நம்பியிருக்கோம், வேறொரு தெய்வத்தை நாங்கள் எண்ணவே இல்லையே, நீங்கள் வேற ஒரு குருநாதரை தேடி அலையவே இல்லையே, உண்மைதானே? சத்தியம் சத்தியம் எத்தனை சத்தியம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் உங்கள் மேலேயே தான் சத்தியம் பண்ணுறோம். இருந்தாலும் என்ன செய்வது, உலகியலில் இப்படி தான் இருக்கோம். ஆனால் ஒரு வரி நீங்கள் சொன்னீங்க, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் வரவே இல்லை. நீங்களாம் வந்திருப்பீங்க, நான் இன்னும் வரல. உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி. அப்போ பேரறிவு எனக்கு எப்போ வரும்? எப்போ வரும்? பேரறிவு வந்தால்தான் இது நீங்கும். அப்போ எனக்கு அந்த பேரறிவு வரவில்லை என்று என்ன செய்யணும்? தினம் தினம் எதற்கோ அழுகிறோம். தனிமையில் உட்கார்ந்து இந்த பேரறிவு என்றுதான் வருமோ என்ற அழுகை எனக்கு உருவாகுமே. ஆனால் கண்டிப்பாக அடைய முடியாதா? முடியும். எழுதுறாரு, பொன்னொழி பொங்கியது எங்கும் தொழுது நிற்கின்றனன். எல்லாம் தொழுது நிற்கிறாங்களாம். பொழுது விடிஞ்சு போச்சு. இங்கே நம்ம அகா அனுபவத்தில் வள்ளல் பெருமான் இந்த உடலை நடத்துகிற சக்திகள் யார், சத்தர்கள் யார், நிறைய எழுதியிருக்கிறார். கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் சக்தி இல்லை, சத்தர் இல்லைன்னா வேலை இல்லை. மூச்சு காற்று இல்லை, ரத்தமாகிய திரவ பொருள் இல்லை, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சக்தி சிகப்பு, சிவம் வெள்ளை. சக்தியும் சத்தர்கள் இல்லைன்னா இந்த உடல் காரியப்படாது. அப்போ சக்தியும் சத்தர்கள் சாந்தி என்ற தேவத்தை சித்தியை அளித்த எந்தனி தந்தையேன்னு எழுவார். இப்போ நம்முடைய உடல் பகுதியிலே தந்தை பகுதிக்கு நாம் போகலை, தாய் பகுதியும் போகலை. தாயையும் அறியவில்லை, தந்தையும் அறியவில்லை. தாய் தந்தை தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உபசாரத்தால் பெற்ற என்னுடைய தாயையும் தந்தையும் நான் போற்றினேன், வாழ்த்தினேன், வணங்கினேன். போய் சேர்ந்துட்டாங்க. பாண்டுரங்கம் என்ற அவரும் போயிட்டாரு, ஜெயலட்சுமி என்ற அந்த அம்மாவும் போயிடுச்சு. அப்போ உண்மையான தாய் தந்தை தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த உண்மையான தாய், உண்மையான தந்தை யார்? ஆகையினால்தான் உபசாரத்தால் பெற்ற தாய் தந்தை அப்படின்னு சொன்னார். அப்போ உண்மையான தாயும் தந்தையும் நமக்கு உள்ளதானே இருக்காங்க. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இப்போ என்னை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, அதனால்தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவர் ஆளுவதை ஒரு வினாடி விடுவாரேயானால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்போ நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறவரை தெரியல. எங்கேயே போய் நின்று ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா எங்கே இருக்கிறாரு ஆண்டவர்? எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்காரு. எனக்குள்ளே ஆண்டவரை பார்ப்பேனே ஆனால் எதிரிட்ட உங்களையெல்லாம் ஆண்டவனாக நான் எண்ணுவேன். இந்த எண்ணம் தான் தயவு. இந்த எண்ணம் என்று வரும். வேண்டியவர் வேண்டாதவர் என்கிற எண்ணம் என்னுள் இருக்கும் வரை நான் தயவற்றவன், நான் தயவானன் அல்ல. தயாளன் என்றால் எல்லா உயிரும் என் உயிர் என்கிற எண்ணம் எப்பொழுது வளரும், அதை வளர்த்து கொள்வது தான் ஜீவகாருண்யம். அதை வளர்த்துக்கொள்ள நமக்கு தேவை என்ன வேணும்? ஜீவகாருண்யம். தொழுது நிற்கின்றனன். உள்ள எல்லாரும் தொழுது நிற்கிறாங்களாம். என்ன எந்த சக்தி சத்தர்கள் ஒவ்வொரு வேலையை நம்ம உடம்புக்குள்ளே இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்ட உணவை யாரெல்லாம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த உண்ட உணவை கூழாக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருப்பான். அந்த தயார் நிலையில் கூழாக்கி தள்ளிட்டு அவன் வேலையை முடிச்சுப்பான். அந்த கூழ் போகும்போது அங்கே இருக்கிற அந்த சத்து பொருளை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். இதெல்லாம் சயின்ஸ், விஞ்ஞானம் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் தயாராகுது அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு ரொட்டி கம்பெனிக்கு போனால் போகிறோம். இந்த மாவு மூட்டை வந்து இறங்குறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அது தண்ணியில் விட்டு பிசைகிறத பார்ப்போம். ஒன்று ஒன்றா ஆகி அந்த ட்ரேயில் அடுக்கி கடையில் ஷோகேஸில் கொண்டு அடுக்குவான். அவன் மிச்சத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டுவான் குப்பையில். இந்த உடல் பகுதியிலையும் உள்ளே போட்ட உணவுப் பொருள் அத்தனையும் குடிக்கின்ற பருகுகின்ற நீர்
எல்லாமே உள்ளே போய் அந்த தொழிற்சாலையில் எல்லா வேலையும் முடித்து வெளியே ஒன்றுக்கு ஒன்றுக்காக வருது, ஒன்று ஆயா வருது, ரத்தமாக மாறுது, விந்து சக்தியாக மாறுது, எல்லா சக்தியாக மாற்றப்படுகிறது. இதெல்லாம் உள்ளேருந்து யார் பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட இந்த தொழிற்சாலை எவ்வளோ பெரிய தொழிற்சாலை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நம்முடைய பொறுப்பில் கொடுத்தா அந்த தொழிற்சாலையை நாம் சரியாக கண்காணிக்கிறோமா? சரியாக கண்காணிக்கிறது இல்லை. செக்யூரிட்டி இருந்தால் கூட செக்யூரிட்டி புண்ணியம் கிடையாது. உள்ள ஒரு ஆள் இருந்து சொல்லுவான் இதை செய்யாதன்னு, அவன் தான் சரியான செக்யூரிட்டி, சரியான ஆளுமை உள்ளவன், அவன் தான் அறிவு. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மனம் என்ன சொல்லுவான், அவங்க கிட்ட வேலையை பாரு, நீ இந்த பக்கம் வாழணும். இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் பொது போனான். ஆக இந்த சக்தி சத்தர்கள் சார்ந்து எனது ஏவல் செய்யினார் வள்ளலார். அவர் சொன்னபடி கேட்டது அவர் உடம்பு. 3 மாதம் சோறு கிடையாதுன்னாரு, இருந்தாரே. அணுக்க தொண்டர்கள் கொடுத்துருக்காங்களே குறிப்பு, 3 மாத காலம் 6 மாத காலம் ஆகாரமே எடுக்க மாட்டாரமே, தண்ணீரே அருந்த மாட்டாரமே. எப்படி அவருடைய கண்ட்ரோல் அது வந்தது? நம்ம கண்ட்ரோல் இல்லையே. ஒரு வேளை விட்டுட்டு இருந்தால் கூட முடியலையே. முடியுது? அந்த ஒரு வேளையை விட்டாலும் பரவாயில்ல, 2 வேளை சாப்பாடை சேர்த்து சாப்பிட்றோம் இல்லை? ஆக இதை எப்படி முடிஞ்சது அவரால்? சக்தி சத்தர்கள் சார்ந்த ஏவல் செய், சித்தியை அளித்த எந்த நீ தந்தையேன்னுவார். அப்போ தந்தை பகுதி எங்கே இருக்குது? தாய் பகுதி எங்கே இருக்குது? உறவு பகுதி எங்கே இருக்குது? நட்பு பகுதி எங்கே இருக்குது? மழை எங்கேருந்து பெய்யுது? மலை எங்கே இருக்குது? ஆகாயம் எங்கே இருக்குது? தண்ணி எங்கே இருக்குது? காற்று எங்கே இருக்குது? 1596 வரையிலையும் என்னையும் உங்களையும் மடக்கி போட்டார். ஆனால் நாம் படிக்கிறோம், வாசிக்கிறோம், பொழுது விடிஞ்சு பொழுது போகிற வரைக்கும் அகவலே கதின்னு இருக்கிறேன் நானே. படிப்பை இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமறை பொருந்தியே நான் சொல்லக்கூடாது. என் உள்ள பொருந்தி இருக்கிறத நான் என்றைக்காவது பார்த்தேனா? அகத்துக்குள்ளே பொருந்தி இருக்கு, அது அறவே இல்லை. அகம் அற பொருந்திய அருட்பெருஞ்சோதின்னு உங்களுடைய அனுபவம், அதை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. நான் உள்ள நீங்க சொன்னதை வச்சு உள்ள போறேன். இன்னும் எனக்கு அனுபவமே கிடைக்கல. நோய் வருது, முதுமை வருது, நரை வருது, மூப்பு வருது, மரணம் வருது, இதெல்லாம் தவிர்க்க முடியும்னு எழுதியிருக்கீங்களே, அது உங்க அனுபவம். நோய் வந்தா இழிவு. இவ்வளோ பேசிட்டு இருந்தான் அந்த ஆள், என்ன தெரியுமா? கால் வரல, கை வரல, கண்ணு தெரியல, இதெல்லாம் இழிவு தானே எனக்கு. நான் இந்த மார்க்கத்தில் வந்து இதெல்லாம் அடைய முடியாதுன்னு சொல்றவர் நீ தானே. சொல்லியிருக்கீங்களே, என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றியே தருமொரு ஞானமாக இருந்தே மலப்பினி தவிர்த்து அருள் வளர்ந்திருந்ததோ நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே. நீங்களே, எனக்கு அந்த மருந்து எங்கே இருக்குது? இல்லை, உங்களை யாராவது உணர்ந்தவங்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் ஒரு விளக்கம் சொல்லலாம் இல்லை? அதை தேடி நாமெல்லாம் போகலாம் இல்லை? நம்மள யாருக்கு நோயில் படுத்திருக்க ஆசையா? மரணத்தை சந்திக்க நமக்கெல்லாம் ஆசையா? சொல்லுங்க பார்ப்போம். வர நோய் வரட்டும், நம்ம வாழ முடியுமா? சின்ன ஆணி கையில் குத்திட்டாலே ஐயோ ஐயோ செப்டிக் ஆகிடுமோ, ஜுரம் வந்துடுமோ, செத்து போயிடுமோ, ஒன்று போடு டிடி ஒன்று போடு. ஏன் பயம்? ஏன் சாகக்கூடாது? இந்த பயம் நிரந்தரமாக இருந்தால் வள்ளலார் சொன்ன வழிக்கு முயற்சி பண்ணுவோம். மரணவரில் எங்குருவீர் எது புரிவீர் கோணு மன குரங்காலை நாணுகின்ற உலகீர் சொன்னாரா? சொன்னார் இல்லை? நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அப்போ நம்ம அன்பு செய்யலை, அதுக்கு தெரியும் அவருக்கு. சும்மா நீ உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் சுற்றம், உன் நட்பு, உன் உறவுக்கு தான் நீ அன்பு பண்ற. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் நீ அன்பு பண்ணியா? பண்ணல, எப்படி வரும் மரணங்களா பெருவாழ்வு? அப்ப எல்லா உயிருக்கும் அன்பு பண்ணா நான் அங்க உள்ளேயே இருக்க முடியாது ஐயா. வள்ளல் பெருமான் 1871 வரைக்கும் எல்லாவற்றையும் சொன்னார்.
பார்த்தார், சொல்லி சொல்லி பார்த்தார். யார் கூட இருந்ததுனால. நீங்களாம் வேற யாரும் நினைக்காதீங்க. கொஞ்சோண்டு வள்ளலார்கிட்ட நான் இருந்தனால தான் மறுபடியும் வடலூர் மண்ணை மெரிச்சிருக்கிறோம். மேட்டுக்குப்பம் போகிறோம், பார்வைபுரத்தில் வந்து போகிறோம், அருட்பாவை சிந்திக்கிறோம். இதெல்லாம் அவரோட இருந்ததா இன்னைக்கு கிடைக்கும். எத்தனையோ பேர் நீங்களும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நானும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அருட்பாவை தொட்டிருப்பானா ஓடி போயிடுவான். வடலூர் மண்ணை மெரிப்பான், ஓடி போயிடுவான். அவனுக்கு அவ்வளோதான். இங்கே வரணும்னாலே அவருடைய அந்த ஆற்றல் நமக்கு இருக்கு, நமக்கு கொடுத்துருக்கார். இந்த பூமியிலே நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை அவர் தான் கொடுத்தார். அந்த நிலைப்பாட்டிலே நாமெல்லாம் இருக்கிறோம். அதான் எழுதுறாரு, செய்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் சர்க்குருவே. செய்பணி எல்லாம் என்ன செய்யணும்? அடுத்த பணி. இந்த உலகிடையே பிறந்தோம், வளர்ந்தோம். இந்த உலக மக்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும்? நம்மால யாருக்குமே ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நாம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு 10 பேருக்கு சோறு போடுறேன்னா அந்த சோறு நான் செஞ்சதா? எடுத்து போடுற வேலையை தான் நான் பண்ணுறேன். அந்த சோறு எங்கேருந்து வந்தது, அது யார் கொடுத்தது? அப்படி பார்த்தோம்னா நம்ம கையில் எதுவுமே இல்லையே. ஒரு டம்ளர் தண்ணி உள்ளே போய் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நன்றின்னு சொல்ல வரோம். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அவங்களுக்கு நன்றி சொல்கிற நாம, கிணத்து நிறைய, ஆறு நிறைய, ஏரி நிறைய, வானம் நிறைய நீர் அனுப்புனானே, அவனுக்கு என்றாவது நன்றி சொல்லியிருக்கமா? பெருமான் சொல்றாரு, போற்றி நின் பேரருள், போற்றி நின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அவள் முடிக்கும்போது என்னப்பா சொல்ல வராரு? மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், துணை, நட்பு, உறவு, வெளி எல்லாவற்றையும் சொன்ன நம் பெருமான் முடிக்கும்போது, போற்றி நின் பேரருள், போற்றி நின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி முடிக்கிறார். தொழுது நிற்கின்றனன் செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. வல்லவன், எல்லாம் வல்லவன் யாரு? வள்ளல் பெருமான் தான். வள்ளல் பெருமான் வல்லவ சித்தின்னு எழுதுவார். தன்னைத்தானே ஆக்கிக் கொள்ள முடியும், தன்னைத்தானே காட்டிக் கொள்ள முடியும், தன்னைத்தானே காட்டாமல் இருக்க முடியும், தான் என்றும் நிரந்தரமாக இங்கே இருக்க முடியும். எல்லாம் செய் வல்லவன் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக ராமலிங்கம் என்ற பெயர் கொண்ட அவர்தான். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாக ஓங்குக என்றதை அவர்தான் வல்லவன். எழுதுறாரு, வேண்டியன் வல்ல சர்க்குருவே. சத்குருன்னு எழுதுறாரு. சத்குருன்னா யாரு? சத்து என்கிற பொருள் நமக்கு தெரியவே இல்லை. எது சத்து? சத்து என்ன? தமிழ்ல சாப்பிட்டு இத்து போடுறீங்க, சத்துன்றோம். கடையில் போனால் சத்து மாத்திரை கேட்குறோம், வீட்டில் வந்தால் சத்து உணவாக கேட்குறோம். அரசாங்கம் சத்து உணவு போடுகிறது. சத்து உணவு சாப்பிட்டோம்னு செத்துட்டா, சத்து மாத்திரை சாப்பிட்டுன்னு அத்தனை பேரும் செத்துட்டான். ஆலி சாப்பிட்டோன்னு செத்தான், பூஸ்ட் சாப்பிட்டவனும் செத்தான், காம்ப்ளான் சாப்பிட்டவனும் செத்தான், A to Z விட்டமின் மாத்திரை சாப்பிட்டவனும் செத்தான். செத்து போகிறதுக்கு எதுக்கு சத்து மாத்திரை? செத்து போகிறதுக்கு எதுக்கு சத்து உள்ள உணவு? ஞானிகள்லாம் சத்து உணவு சாப்பிட்டாங்களா? சத்து மாத்திரை தின்னாங்களா? வள்ளலார் பி காம்ப்ளெக்ஸு, B12, A12, ABC எல்லாம் சாப்பிட்டாரா? ஏன் இவங்கெல்லாம் சாப்பிடல? அவங்க எங்க உணர்ந்தாங்க? எங்க இருக்கு மருந்து? நல்ல மருந்து, மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து, இரும்பை குழைக்கும் மருந்து. இந்த மருந்து என்ன செய்யுமா? இரும்பையே குழைக்குமா. அப்ப இந்த உடம்பை குழைக்கிறது என்ன ஆகும்? இதெல்லாம் அவருடைய அனுபவம். அதை வச்சுக்கிட்டு ஏற்றி போற்றி துதி பாடிட்டு உட்காந்துக்கிறான் சிவராமன். இவ்வளவுதான். ஒரு அனுபவம் இல்லை. மக்களை ஏமாந்து விடாதீர்கள். அருட்பாவை ஊன்றிய வாசியுங்கள், உள்ளே ஆழமாக செல்லுங்கள். நமக்கு உணர்த்துகின்ற காலம் வருகின்ற போது ஆண்டவர் காட்டிப்பார். அவர்தான் நம்மை மேலேற்றுவார். அவரை தவிர வேறு ஒருவர் இல்லை நமக்கு.
உலக குரு சத்குரு நமக்கு பெருமான் தான். அதனாலதான் சத்குருவேனாரு. சத்து எது? அந்த சத்து இல்லைன்னா நான் பேச முடியாது, நீங்க கேட்க முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற பொருள் எதுவோ, பேசிக்கொண்டிருக்கிற பொருள் வஸ்து எதுவோ அதுதான் சத்து. அது இந்த உலகம் முழுவதும் அல்ல, அண்டங்களுக்கு அப்போலும் பரவி இருக்கிறது. வளர்ப்பு எழுதுகிறார். சத்திய சிறுவிண்ணப்பம் பெருவிண்ணப்பம் எடுத்து படிச்சு பாருங்க. சர்வ ஜீவதயாவரன் என்றும் சர்வோத்தம் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசையர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எங்கும் நிறைந்தவர் என்றும் அநேக சொற்களால் சொல்லப்படுகின்ற அந்த சொற்கள் உணர்த்தக்கூடிய சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற ஒரு பொருள் எதுவோ அதுதான் சத்து. என்ன ஐயா பண்றது? அடுப்பாவை பார்க்க 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 என்னென்னவோ பரவசம்ன்றான். அரிப்பாவில் இல்லாத பரவசமா? சத்குருவே, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளும் இருக்கிற பொருள் சத்து பொருள். அந்த சத்து பொருளை தான் நம்ம கவனிக்கணும்னு வளர்புறவன் எழுதியிருக்கிறார். அந்த சத்து நம்மை விட்டு அகலாது, சத்து போகக்கூடாது. அந்த சத்து தான் சித்தாகி இந்த உடம்பை நடத்திட்டு இருக்குது. ஆனால் தான் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லி சச்சிதானந்தம்னு எழுதினார் பெருமானார். அதுதான் திருச்சிற்றம்பலம் சொன்னார். அந்த சத்துக்கு தான் திருன்னு பேர். அது எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஆக நாம வெளியில எங்கே இருக்குன்னு திரு திரு திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துக்கிறேன். நாம திசை திருப்பணும், நமக்கு உள்ளே போகணும். அதான் எழுதினார், சத்குருவே சொல்லுதல் வேண்டும் என் சத்குருவே முழுதுமானான் என்று. நான்லாம் அரைக்குறை தான், இன்னும் முழுசாகல. ராத்திரி தூங்குன்னு காலையில் எழுந்தாதான் உண்டு. காலையிலேருந்து இரவு வரைக்கும் முழிக்க வச்சுட்டு இருக்கிறவர் யாரு? இரவு என்ன உறங்க வைக்கிறவர் யாரு? ஒரு நாளைக்கு இந்த உடம்பு விட்டு கொண்டு போயிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை நீங்கள் விடக்கூடாது இல்லை? உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை இழக்கிறதுக்கு நமக்கு விருப்பமா? நம்ம எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். என்னை நானும் உங்களை நீங்களும் இழந்தா பெற முடியுமா? எங்கேயா கடை இருந்தால் சொல்லுங்களேன், இப்போ வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் இல்லை, சட்டை கிழிஞ்சா வாங்கிக்கலாம், வேட்டு கிழிஞ்சா வாங்கிக்கலாம். இந்த உடம்பு கிழிஞ்சா எங்கே போய் வாங்க முடியும்? அதான் மருத்துவமனை இருக்கு ஐயா, தைக்கிறான். செத்து போன பிறகு தைக்கிறதுக்கு ஏதாவது ஆள் இருக்கா? சத்து போன பிறகு எப்படி தைக்க முடியும்? நைந்து போன பிறகு எப்படி தைக்க முடியும்? டெய்லர்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல, போன வருஷம் வாங்கின துணி பரவாயில்ல, தச்சிடலாம் கொடுங்க, இந்த ஓட்டத்தெல்லாம் தச்சு தான். இப்போ யாரும் தச்சு போடுற மாதிரி இல்லை, தெரியல எனக்கு. நான்லாம் ஒரு காலத்தில் சட்டையெல்லாம் தச்சு தான் போட்டோம். கடையில் கொடுத்தா காசு ஆகும், கையாலேயே தையல் போடுவோம். சட்டை காலரெல்லாம் கையாலேயே தைக்கணும், கையெல்லாம் முட்டுடும். கை தையல் தான் போடணும், அது உருட்டும். கையை தூக்கடா உருட்டும், கையை இறக்கடா உருட்டும். இப்போ யார் எந்த குடும்பத்தில் துணி கிழிஞ்சா கையால் உட்காந்துன்னு ஊசி தெரியுமா, நூல் தெரியுமா? ஊசியில் நூல் தான் நுழைக்க தெரியுமா? யாராவது இருக்கிறானாமா? ஊசி நூல் கோக்குறீங்க, பழந்துணியை தைக்கிறீங்க? இல்லை, நாமெல்லாம் பெரிய பணக்காரர்கள், பெரிய வசதிக்கு வந்துட்டோம். ஆனாலும் என்ன வசதி இல்லை? கடவுளுடைய வசதி இல்லாமல் தான் வாழறோம். அவனுடைய ராஜ்யத்தை நாம் இன்னும் அடையவே இல்லை. முழுதுமானான். வள்ளல் பெருமான் என்ன ஆனாரு? முழுசா ஆயிட்டாரு. நீங்க நானெல்லாம் முழுசாவே ஆகல. அப்பப்போ உடைஞ்சு போறோம். உடம்பு உடையுது, மனசு உடையுது, புத்தி உடையுது, சித்தம் உடையுது. அகங்காரம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் முழுசா கொடுக்குது. இதோடவே நீ இரு, முழு அகங்காரத்தோடு நீ வாழ். அதானே முழுதுமானான். வள்ளல் பெருமான் மட்டுமே முழுதுமானார். அவரை நோய்வாய்ப்படவில்லை, அவர் இறக்கவில்லை, அவரை யாரும் எரிக்கவில்லை, அவரை யாரும் புதைக்கவில்லை, அவர் யாருமே வரல. அவர் என்ன செய்து கொண்டார்? மண் செய்து கொண்ட உலகில் நான் மட்டுமே. ஏங்க நீங்க மட்டுமேன்னு எழுதிட்டு எங்களெல்லாம் வேற கூப்பிடுறீங்களாங்க? எங்களால் எப்படியா வர முடியும்? இந்த வார்த்தையை மாற்றி எழுதியிருக்கலாம்ல நீங்க.
வான் செய்து கொண்ட மண் செய்து கொண்ட உலகத்தில் நான் மட்டுமே வான் செய்து கொண்டேன்னு சொல்லிட்டு வருவார் அழைத்து வாடி வடல் ஊர் வட திசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. ஏன் ஐயா ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்துறீங்க? இது நியாயமா? இது தர்மமா? சொல்லுங்க. முழுதுமானான் என்று இன்னொரு சொல்வாரு, முழுதுமானான் என்று ஊது ஊது சங்கே. சங்கு ஊதுரா போய் ராமலிங்கம் வடலூர்ல வந்த ஆளு முழுசுமாயிட்டான். உலக மக்களே யாரும் முழுசாகல. நீங்க வள்ளல் ராமலிங்கம் மட்டும்தான் முழுசானான். முழுதும் ஆனான் என்று ஊது ஊது சங்கே சொன்னார. முழுதும் ஆனான் என்று ஆகம வேதங்கள் இதுவரைக்கும் எவன்லாம் நூல் எழுதுறானோ, ஆகமம் சொன்னான், வேதங்கள் சொன்னான், இதெல்லாம் பொய்ன்னு வள்ளல் பெருமான் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி எங்க கொண்டு வந்து போட்டு உடைக்கிறாரு? எவ்வளவு பெரிய நிலை! முழுதும் ஆனான் என்று ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்றன. எல்லாம் போற்றி துதி செய்தான். இந்த வேதங்கள் எல்லாம் தோற்று போச்சு, ஆகமங்கள்லாம் தோற்று போச்சு, எல்லாமே போச்சு. எழுதுதல் அறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருவாய். இங்க தந்தையேன்றார் இந்த பாடல்ல. அடுத்த பாடல என் அம்மையே என் தாயேன்னு. அப்ப இங்க தந்தை பகுதி யாரு, தாய் பகுதி யாருன்னு நமக்கு புரியவே இல்லை. தந்தை பகுதி எது, தாய் பகுதி எது? நம்ம உடல்ல தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். ஆண்டு கொண்ட தெய்வத்தை நாம வேறு ஒரு தேகத்தை ஆள விடக்கூடாது. இந்த தேகத்தையே நித்திய தேகமாக மாற்றுதல் வேண்டும். அதுதான் என்னுடைய கொள்கை. அதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொன்னார். அன்பு உள்ளங்களே, மணி என்னாச்சுப்பா? நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து இதனுடைய தொடர்ச்சியை திருவருள் சம்மதம் அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று சொல்லி, எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும், நாம் இங்கே பேசுகின்ற அத்தனையும் பெருமானுடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் அது மெருகிட்டோ இல்லை ஒட்டியோ வெட்டியோ உங்ககிட்ட நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு நாங்கள் வியாபாரம் பண்ண வரல. அவர் சொன்னதை அப்படியே நம்ம பார்க்குறோம், பார்த்ததை அப்படியே சொல்லுவோம். அதில் ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று சொல்லி, எங்கும் நிறைந்த பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுள் அருட்பெண் ஜோதி சுரூபராக இருக்கிறார் என்பதை நம்பி, இரண்டு புறங்களுக்கு மத்தியிலே அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கருத்து விளங்குகின்ற இடம் அதுதான். சபை அதுதான். நெற்றிக்கு நேரே சபை. சபை எனது உளமென தான் அமர்ந்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதை தான் வடலூர் பெருவெளியிலே நம்ம ஞான சபையை கட்டி ஜோதியும் காண்பித்தார். அங்கே பார்க்கின்ற அந்த ஜோதி நெற்றி பகுதியிலே ஊற்றி நோக்கி ஜோதி ஜோதி என்று நான் அசையாது உள்ளே கவனமாக கருத்தின் கருதி கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு வெளிப்பட்டு விளங்குகின்ற போது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம், துன்பம், நோய், மூப்பு, மரணம் இவற்றையெல்லாம் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற தேகத்தை பெற்று வாழ்வோம் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.